Hello everyone, I'm Navin. Welcome to Raj. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் நம்ம மம்முட்டி சார் வந்துட்டு லீட் ரோலா பண்ற இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஐ திங்க் டைட்டில் டீசரா ஒரு டீசர் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. டீசர் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். அதை நீங்க டைம்ல நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ டீசர் பார்க்குறப்பே வந்துட்டு ஒரு இந்த கான்செப்ட் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த கான்செப்ட் தான் போகுது. ஸோ ட்ரெய்லர் ஒன்று என்ன காமிக்கிறாங்கன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுவோம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் வாட்ச். ஓகே எஸ், வித் கவுண்டவுன் 3, 2, 1 கோ. വെൽക്കം ടു ഡൊമിനിക് ഡിറ്റക്റ്റീവ് ഏജൻസി. ഓ ഡിറ്റക്റ്റീവ് ഏജൻസി ഇതൊക്കെ ഭയങ്കര ഇഷ്ടം. നിന്റെ ഈ ഡാൻസ് അല്ല, ഭരതനാട്യമാണ്, ക്ലാസിക്കൽ ഡാൻസ്. மனசு அப்படி இருக்காருங்க. அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனில Get ready for your first case with us. How do you do this? இதை மறந்துட்டேங்க. ஜிவிஎமோட டைரக்ஷன்ல. ഹലോ മിസ്റ്റർ ഡൊമിനിക്. അയ്യോ, തീരെ പ്രതീക്ഷിച്ചില്ല. അഡ്രസ് കണ്ടുപിടിക്കാൻ ബുദ്ധിമുട്ടില്ല. സിറ്റിയിൽ മുഴുവൻ ഡൊമിനിക് ഡിറ്റക്റ്റീവ്സിന്റെ പോസ്റ്റർ ആണല്ലോ. സർവീസിലായിരുന്നപ്പോ ഇതൊക്കെ സ്ഥിരം പതിവില്ലേ? ഒരു സൈഡ് ഞാനിട്ട്, മറ്റേ സൈഡിൽ മരട് സുനി, ഗുണ്ടാ ഷാജി, ഒറ്റയടിക്ക് ഞാൻ എല്ലാത്തിനും പിടിച്ച് മുളത്തി കയറ്റി. ഡൊമിനിക്ക്, എനിക്ക് ഇന്ന് ഹോസ്പിറ്റലിൽ ഒന്ന് ഒരു പേഴ്സ് കിട്ടിയടാ. അത് ആരുടെയാണെന്ന് നീ ഒന്ന് കണ്ടുപിടിക്കാമോ? ഇറ്റ് ഈസ് ടു സിമ്പിൾ എ കേസ് ഫോർ മീ. സർവീസിലായിരുന്നപ്പോഴേ കൈക്കൂലി മേടിക്കാതെ ഒരു മുട്ടുസൂചി പോലും ഇങ്ങനെ അനക്കത്തില്ലായിരുന്നു. Now I am sure that I am on right track. I need those papers. ഞങ്ങൾ അവസാനമായി എടുത്ത ഫോട്ടോ ആ ഡിസംബറിൽ ഒരു മിസ്സിംഗ് പേഴ്സണൽ തുടങ്ങിയത് ഇപ്പോഴേ പാൻ മിസ്സിംഗ് കേസ് 2 എണ്ണമായി. ഇനി മർഡർ ബലം വരാനുണ്ട്. ആ കേസ് അന്വേഷിക്കുന്ന പോലീസുകാരൻ തന്നെയാ മർഡർ ചെയ്തത്. You don't spoil the movie for us. നീ ഇനി എന്താ ചെയ്യാൻ പോണേ? Now I don't have a choice. I will find the killer. എപ്പടി ഞാൻ പണ്ടുപോലെ എങ്ങനെയാ, ഒരു തുമ്പ് കിട്ടിയാൽ തുമ്പ വരെ പോകും. என்னடா இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஜிவிஎம் சார் லவ் சாங், லவ் மூவி, லவ் ஜானர், ஆக்ஷன், லவ், ரொமான்ஸ், த்ரில்லர் அந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம், ட்ராமா அந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மம்முட்டி சாரை வச்சு ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கு. அவர் பண்ற ஒரு கேரக்டர் வந்து ஃபன்னாவும் காமிக்குது. அண்ட் வந்து த்ரில்லர் சைடும் போகுதுங்க. சரிங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த சைடும் போகுது, கில்லர் சைடு வரைக்கும் வருது. ஒரு பர்சால ஆரம்பிச்சு ஒரு பெரிய கொலைகாரனை கண்டுபிடிக்கிற அந்த அளவுக்கு போகுது. கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு ஸ்கிரீன் பிளே நான் எப்பவுமே சொல்லிடுது, அதை பத்தி எனக்கு பெருசா தெரியாது. பட் ஸ்கிரீன் பிளேனா வந்துட்டு ஸ்கிரீன்ல பார்க்க ஒரு காட்சியும் நம்மளை வந்துட்டு எக்ஸாக்ட் பண்ணணும், ஆர்வத்தை தூண்டணும், அதை பார்க்கணும் அப்படின்ற ஒவ்வொரு காட்சியும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஸோ அது எப்படி பண்றாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இப்போ ஒரு க்ளூவை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க முடியும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துடணும். இப்போ பார்த்தோம் தேடணும் கிடைச்சிட்டு அந்த மாதிரி இல்லாம தேடுறோம் யோசிக்கணும், அதுவும் போட்டு ரொம்ப ஜவ்வுமா இழுக்காம சிம்பிளான வேலை தேடணும். அதே நேரத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக எடுக்கணும். சரிங்க, அப்படி எடுத்த கண்டிப்பா இந்த படங்கள் வந்துட்டு, இந்த மாதிரி ஜானர்ஸ் ஆஃப் படங்கள் வந்துட்டு ரீச் ஆகும். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பார்த்தாலும் ஒரு திருடர், ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னா வந்துட்டு இவன் இப்படி பண்றான் இப்படின்னு அப்படி கிடையாது. அந்த கொலைகாரன் வந்துட்டு ஒரு இன்னசென்டா இருக்கணும். வெளிய உலகத்துக்கு இன்னசென்டா இருந்தாதான் அப்பதான் அந்த கொலைகாரன் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அந்த கதையை எடுத்துட்டு போறோம் பாத்தீங்களா, அதுலதான் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நான் பாக்குறேன், நம்மள ஒரு ஆர்வத்தை தூண்டோன்னு நம்ம சொல்லலாங்க. சரிங்களா? ஸோ இந்த படம் எப்படி வரப்போகுது? ஸோ மம்முட்டி சார் வந்துட்டு எப்பவுமே டக் தான் கொடுத்துருப்பாரு எல்லா இன்டர்வியூலையும். ஸோ படத்துல கேரக்டரே ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கிற மாதிரி, ஜாலியா இருக்கிற மாதிரி, ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியா இருக்காரு. ஒரு ஃபன்னா சீனா தானா மாதிரி வச்சுக்கலாம். பட் சீனா தானக்கே ஒரு சீரியஸான கேஸ் கிடைச்சா அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ எப்படி வரப்போகுது நம்ம பார்க்கலாம். ஸோ டீசரை பார்த்து நான் கொஞ்சம் தப்பா கனெக்ட் பண்ணிட்டேன். பட் ட்ரெய்லர் ஒன்றும் நிஜமா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஸோ படமா எப்படி வரும்னு நம்ம காத்திருந்து பார்ப்போம். ஸோ இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். யாரெல்லாம் மம்முட்டி ஃபேன்ஸ் இருக்கீங்களோ ஸோ கீழே மறக்காம வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ வச்சுக்கோங்க. ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் சென்ஸ் ஹெலோ ஆஃப் யூ. ஐம் நவீன். டேக் கேர். Bye.